السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنني أنا الدهر. وعزا قال الله تبارك وتعالى في مقام الآخر: وجاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة كل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த அகிலத்தை படைத்து இந்த அகிலத்திலே நம்மை மனித சமுதாயம் அஷ்ராஃபுல் மஹ்லூகாத் என்ற படைப்பினத்தில் இருந்து அல்லாஹ் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெரியன்பர்களே, படைக்கப்பட்ட மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு நெறிமுறைகளை ஏற்படுத்தினார். அந்த நெறிமுறைக்கு பேர் தான் ஷரியத்தே முத்தஹரா, பரிசுத்தமான மார்க்கம். மதம் அல்ல, மார்க்கம். பல மக்கள் கேட்குறாங்க, மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இஸ்லாம்ங்கிறது மதமா மார்க்கமா? பெரியன்பர்களே, மதம் வேறு, மார்க்கம் வேறு. மதம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்தியாவுடைய சட்டம் இருக்கு, டாக்டர் அம்பேத்கர் தான் எழுதினார் இல்லைங்களா? இது மதம். ஏன் அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. மார்க்கம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, அல்லாஹ்வினால், இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனினால் உருவாக்கப்பட்டதுதான் மார்க்கம். இப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது மதம் கிடையாது, மார்க்கம். ஏன்? இந்த இஸ்லாமுடைய சட்ட திட்டங்களை, நெறிமுறைகளை, குர்ஆன் ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய கிருபையில பெரியன்பர்களே மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது. குர்ஆன் என்பது மனிதனுடைய வேதம் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதம். அதாவது இஸ்லாத்தை தவிர, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேற எந்த ஒரு மதத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் எல்லாமே மனிதனால் எழுதப்பட்டது தான். ராமாயணம், மகாபாரதம் என்னென்ன இருக்குதோ உங்களுக்கு நம்ம தெளிவாய் எல்லாமே மனிதர்களால் எழுதப்பட்டது தான். ஆனால் இஸ்லாம் என்ற மார்க்கம், ஷரியத்தே முத்தஹரா என்ற அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த நெறிமுறைகள் இருக்கின்றதே, இந்த நெறிமுறைகள், சட்ட திட்டங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வினால், இறைவனால் உருவாக்கப்பட்டது. அதனால தான் இஸ்லாத்துக்கு மதம் சொல்லாம மார்க்கம்னு சொல்றோம். அப்ப மதம் வேறு, மார்க்கம் வேறு. புரிஞ்சுக்கிட்டோமா? அல்ஹம்துலில்லாஹ். பெரியன்பர்களே, இப்ப இந்த இஸ்லாமுடைய நெறிமுறைகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்தான். இப்படித்தான் நீ வாழணும். வாழ்க்கையில ரெண்டு வகை இருக்கு, எப்படி வேணாலும் வாழலாம், இப்படித்தான் வாழணும். இஸ்லாம் என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கறத கற்றுக் கொடுக்கல, இப்படித்தான் நீ வாழணும் அப்படிங்கறதா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கற்றுக் கொடுத்த வழிமுறைக்கு பேர் தான் குர்ஆன் ஹதீஸ். விஷயத்துக்கு வரும். பெரியன்பர்களே, இந்த நெறிமுறைகள் இருக்கு பாத்தீங்களா, ஷரியத்துடைய சட்ட திட்டங்கள், இதுல மனிதனுக்கு எல்லா விதத்திலேயுமே வெற்றியையும் நேர்வழியையும் அல்லாஹ்வுடைய திருப்புறத்தை தான் அது வழிகாட்டுகின்றது. போன வாரம் நம்ம சொன்னோம், ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு குர்ஆன் முற்றிலும் நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இறக்கப்பட்டது, வேற எந்த நோக்கத்திற்கும் இறக்கப்படல. குர்ஆனை ஒரு மனுஷன் படிச்சா அப்படின்னா கண்டிப்பா அவன் மனிதன் இல்ல, புனிதனா வாழுவான், புனிதனா வாழுவான். அந்த குர்ஆனை படித்து விளங்கி அதன் பிரகாரம் நடந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் மனிதன் அல்ல, புனிதன். சுப்ஹானல்லாஹ். என்னது? புனிதனாக வாழுவான். இப்ப குர்ஆன் இல்லாம மற்ற விஷயங்கள் பிரகாரம் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா அது சொல்ல முடியாது. என்னது? அது சொல்ல முடியாது. மனிதனுடைய திறமைகள் வளரலாம், அறிவு ஆற்றல்கள் வளரலாம், சிந்தனைகள் வளரலாம், பணம் காசு சம்பாதிக்கலாம், சொத்து பத்துக்கள் சேர்க்கலாம். ஆனால் மனிதநேயம் என்பது இருக்குமா? இருக்காது. அந்த மனிதநேயத்தை போதிப்பது எது? அல்லாஹ்வுடைய வேதம், குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். மார்க்கம், ஷரியத், இஸ்லாம். இப்ப
அல்லாஹ்வுடைய கிருபையில மனுஷனை நம்மள இந்த உலகத்துல படைச்சான், அகிலத்தை படைச்சான், அகிலத்துல மனிதனை படைச்சான். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டாயமாக்கினார். அந்த ஒரு நெறிமுறைகளிலே மனிதனுடைய மிகப்பெரிய மூட நம்பிக்கை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன மூட நம்பிக்கை அப்படின்னா, சஃபருடைய மாதம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 13. சஃபருடைய மாசம் 13. இந்த சஃபருடைய மாதம் மன்ஹூஸ் மஹீனா ஹை. நௌசுபில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா ஹவுல வலா குவத்த. ஹபீப் பாய், சஃபருடைய மாதத்தை இன்றைக்கு கூட எத்தனையோ முஸ்லிம்கள் பரம்பரையாக வாழையடி வாழையாக சஃபருடைய மாதத்தில் நாம் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டோம். கல்யாணம் காட்சி இருக்காது. அத்தாவுல்லா நம்ம நண்பர், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பானாக, ஆமீன். அவன் அடிக்கடி சொல்லுவான், அவர் தரகர் வேற, கல்யாண தரகர். முகமது அலி உங்களுக்கு தெரியாது இல்ல, முஹர்ரம் சஃபர் வந்துச்சு அப்படின்னா காஞ்சி போயிடுவார் அவரு. அவன் சுல்தானா விசாரா நீ பூச்சுங்க கேளான் சார், நான் வேடிக்கையா பேசுவோம் அவர்கிட்ட. என்ன பாய், சஃபர் முஹர்ரமுடைய மாசம் வந்துச்சு, சஃபர் மாசம் என்ன வருமானமா அப்படின்னு. அவன் சொல்லுவான், முஹர்ரம் மே சேரானி, சஃபர் மே ஜோடானி அப்படிம்பா. எப்படி சொல்லுவாங்க? முஹர்ரம் மே சேரானி, மாப்பிள்ளை இல்ல, சேரா இல்ல, சஃபர் மே ஜோடானி அப்படின்னு சொல்லுவான். ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். பெரிய நம்பிக்கை. அது மாதிரி நம்ம மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, முஹர்ரமுடைய மாசத்துல நான் கல்யாணம் செய்ய மாட்டேன். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில கொஞ்சம் பரவாயில்ல, முஹர்ரம் 10க்கு பின்னாடி கொஞ்சம் கல்யாணம் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சஃபருடைய மாசத்துல बिल्कुल कल्याण में நடக்காது. क्या शाहनवाज भाई, बिल्कुल शादी नहीं करेंगे. क्यों भाई? सफर का महीना मनहूस महीना. नौजुबिल्लाह, ला हौला वला कुव्वत इल्ला बिल्लाह. யார் இது சொல்லி கொடுத்தா நமக்கு? சஃபருடைய மாதம் பீடை பிடித்த மாதம். சஃபருடைய மாதத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது விளங்காது, அது நஹூசத்து பிடிச்ச முசீபத்து பிடிச்ச மாதம் என்பதாக பல மக்கள் இன்றைக்கு மூட நம்பிக்கையில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுக்கணும். பெரியவர்களே, சஃபருடைய மாதம் நஹூசத்துடைய மாதமா இல்லையா அப்படிங்கிறது தான் டாபிக் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இன்னைக்கு பேச்சு. நல்லா கவனமா கேட்கணும். பெரியவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க பேச்சு இல்ல. ஷரியத் என்ன சொல்லுது அதுதான் பேச்சு. காம் ஷரியத் அப்படிங்கறது ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன். ஷரியத் அப்படிங்கிறது நீங்க நம்ம எழுதுனது கிடையாது, அல்லாஹ் எழுதுறது. ரசூல் கூட எழுதல, அல்லாஹ்வினால் முற்றிலும் எழுதப்பட்டதுதான் ஷரியத்தே முத்தஹரா, பரிசுத்தமான மார்க்கம். அந்த மார்க்கம் என்ன சொல்லுது? இந்த சஃபருடைய மாதம் பீடை பிடித்த மாதமா, நஹூசத்துடைய மாதமா, முசீபத்துடைய மாதமா, இதுல நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதா, செய்யணுமா அப்படிங்கறத பத்தி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? முதல் விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், இன்னனி அனத்-தஹ்ர். அல்லாஹ் அக்பர். ஒரே ஆயத்தை அல்லாஹ் முடிச்சிட்டான். இன்னனி அனத்-தஹ்ர், நிச்சயமாக நானே காலமாக இருக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். காலத்தை உருவாக்குறது யாரு? அல்லாஹ். அகிலத்தை உருவாக்கியது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த சராசரங்களை படைத்து பரிபாலித்தவன் யார்? இரட்சகன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் சொல்றான், இன்னனி அனத்-தஹ்ர், நிச்சயமாக நானே காலமாக இருக்கின்றேன். ஹதரத்தே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இந்த ஜலாலின் அப்படிங்கிற தஃப்சீர்ல இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுறாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வை குறை சொன்னால், பாபு பாய், ஒரு மனிதன் அல்லாஹ் எப்படி ஒரு மனிதன் நேரத்தையும் காலத்தையும் குறை சொன்னால், தெரியுமா? ஒரு மனிதன் ज़माने को, वक्त को या सफर के महीने को जो भी आदमी नहूसत या मनहूस समझेगा, अल्लाह बचाए, अल्लाह हिफाजत करे, वो आदमी अल्लाह को मनहूस समझता है. औजुबिल्लाह. हाय उम्मा भाई, நான் போய் சொல்லல. முத்தலிசா குர்ஆனுடைய ஆயத்துல இன்னனி அனத்-தஹ்ர், நிச்சயமாக நானே காலமாக இருக்கின்றேன் என்ற ஆயத்துடைய அடிப்படையிலே ஹஜ்ரத் இப்னு கஸீர் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் நேரத்தையும் காலத்தையும் குறை சொல்வது அல்லாஹ்வையே அவன் குறை சொல்லுகின்றான். அல்லாஹ் அக்பர். நம்மளை படைச்ச रब நம்ம குறை சொல்லலாமா जी? साली भाई बोल सकते कि अल्लाह बराबर नहीं, अल्लाह ऐसा कर दिया वैसा कर दिया? हरगिज नहीं. ये तमाम चीजें कुफ्र की बातें हैं. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய பேச்சுக்கள் இது எல்லாமே.
அப்ப இன்னனி அனத்தஹரு, நிச்சயமாக நானே காலமாக இருக்கின்றேன். நீ காலத்தை குறை சொல்வதும், நேரத்தை குறை சொல்வதும், மாதங்களை குறை சொல்வதும் நீ என்னையே குறை சொல்வதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் தனது திருவதத்திலே சொல்லி காட்டுகின்றான். பெரியன்பகை இன்னொரு அல்லாஹ் சொல்றான், வஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நிச்சயமாக உண்மை வந்து விட்டது என்று சொன்னார். வஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில், உண்மை வந்து விட்டது என்று சொன்னார். பெரியன்பர்களே, உண்மை வெளிவரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும். வெளி வந்துருச்சு அப்படின்னா வஸஹகல் பாத்தில், அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடிய அந்த பொய்யான விஷயங்கள் இருக்குது, பாத்திலான விஷயங்கள், அதை எல்லாமே தவிடுபடியாக்கிடும், உருவம் தெரியாம அழிச்சிடும். வஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில், உண்மையான விஷயங்கள் வெளிவந்தது என்று சொன்னார், வந்துவிட்டது என்று சொன்னார். வஸஹகல் பாத்தில், பாத்திலான, அதாவது இஸ்லாத்திலே இல்லாத குழப்பமான பல விஷயங்கள், பல மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே தவிடுபடியாக ஆக்கிவிடும், உருவம் தெரியாமல் அழித்துவிடும். இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அநியாயம் செய்யக்கூடிய, வழிகேடாக இருக்கக்கூடிய இந்த பாத்திலான குழப்பமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லும். எங்க கொண்டு செல்லுச்சு? அழிவின் பக்கம் கொண்டு செல்லும், நேரான பாதையில் கொண்டு செல்லாதே. அதனால உண்மையான விஷயத்திலே உண்மையாக வாழுங்கள், தவறான விஷயத்தில் நீங்கள் வாழாதீர்கள். பாத்திலான, இஸ்லாத்திலே இல்லாத, அங்கீகரிக்கப்படாத மோசமான மூட நம்பிக்கைகளிலே நீங்கள் உங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பத்தி என்ன சொல்லி இருக்காங்க? குல்லு பித்அத்தின் ஸலாலா குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார். அல்லாஹ் அக்பர். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். குல்லு பித்அத்தின் ஸலாலா, இஸ்லாத்திலே இல்லாத புதுமையான ஒவ்வொரு விஷயங்களுமே பிதா. பிதாபினா என்னது? இஸ்லாத்திலே இல்லாத புதுமையான விஷயங்கள். குல்லு பித்அத்தின் ஸலாலா, இஸ்லாத்திலே இல்லாத புதுமையான விஷயங்கள் எல்லாமே வழிகேடு. ஸலாலா வழிகேடு. குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடுமே உங்களை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். பெரியன்பர்களே, இன்னைக்கு இந்த குர்ஆன் ஹதீஸ் இதையெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில தள்ளப்பட்டிருக்கு. மூட நம்பிக்கையில என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு. क्या नजीर भाई, एक इंसान को कहते हैं कि एक्सीडेंट होगा या बीमार होगा, क्या कि एक होगा नुकसान होगा, उடனே என்ன சொல்றாங்க? उन्हें क्या वा करेंगे आप, நேரம் बराबर नहीं भाई उसका. कैसा भाई? वो कैसा बात करता है? நேரம் बराबर नहीं कहता. एक उर्दू एक तमिल है, वक्त बराबर नहीं बोलेंगे नहीं उन्हें क्या बात करेंगे? நேரம் बराबर नहीं भाई. அவன் என்னையா செய்வான்? நேரம் சரியில்லையா? நேரம் என்னையா செஞ்சிச்சு உன்னை? நீ தப்பு செஞ்சுட்டு நீ செய்யக்கூடிய பிரச்சனையில நேரத்தை ஏன் குறை சொல்ற? நீ ஒருவேளை தண்ணி அடிச்சு போய் வண்டியில விழுந்திருப்ப, இல்ல தவறான முறையில ஸ்பீடா போயிருப்ப. உண்மையில தவற வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தையில, இந்த கிழவிங்க இருக்காங்க பாத்தீங்களா, வயசானவங்க பொம்பளைங்க எல்லாம் ஒரே வார்த்தையில முடிச்சுடுவாங்க. முத்தலி சாப், உனக்கு क्या बात करें उसका टाइम बराबर नहीं बा. क्या भाई? टाइम बराबर नहीं उसका. अल्लाहु अकबर. टाइम बराबर नहीं तो अल्लाह भी बराबर नहीं. உண்மை தானே? அதனால தான் ஆயத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன். இன்னனி அனத்தஹரு, நிச்சயமாக நானே காலமாக இருக்கின்றேன். நேரம் சரியில்லை அப்படின்னா அல்லாஹ்வும் சரியில்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு சர்வ சாதாரணமா படிச்சவன், படிக்காதவன், தெரிஞ்சவன், தெரியாதவன், பெரியவங்க, சிறியவங்க எல்லாருமே ஒரே வார்த்தையில ஒரே செகண்ட்ல சொல்லிடுறாங்க, அவன் என்னையா பண்ணுவான்? நேரம் சரியில்லையா. இந்துக்கள் இது அதிகமா இருக்கு, வேற முஸ்லிம்கள்ட்ட அதிகம். ஒரு நண்பர் இருந்தார் நம்ம கிட்ட, வேற முஸ்லீம். அவர் சொன்னார், ஏண்டா ஒரே பையன் நீ, உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, பாவம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு வளர்த்தி படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிற, அப்பா அம்மாவை விட்டுட்டு தனி கொடுத்தனும் போயிட்டியாடா, என்னடா இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை செஞ்சுட்டு அப்படின்னு. ஐயா பாய், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, எங்களுக்கு நேரம் சரியில்லை. என்னடா நேரம் சரியில்லை? எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து. போட்டான் ஒரு விட்டு. பைசா பாய், இதெல்லாம் டெக்னிக்கு. யார் சொல்லி கொடுத்தது? பொண்டாட்டி சொல்லி கொடுத்தது. உங்க அம்மாவும் நானும் ஒரே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா 7:30 ஆரம்பமாயிடும். 7:30 ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னா உங்க அம்மாவுடைய உசுருக்கு தான், எனக்கு ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு ஒரு விட்டு போட்டு வைப்பானாவே. ஐயா, எங்க பெத்த தாய், எங்க ஆத்தா, என் ஆத்தா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நேர கொண்டு போய் பொண்டாட்டி என்ன செய்வான்? தனி கொடுத்து வச்சுக்குவான் பிஸ்மில்லான்ட்டு.
இதெல்லாம் டெக்னிக், வழிமுறைகள். பெரியவர்களே, அது மாதிரி இன்னைக்கு கைர முஸ்லிம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்வ சாதாரணமான விஷயம். நேரம் சரியில்லைங்க, கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கலாம் அப்படின்னு. சாதி பாய் நேரம் பராபர் ஹமாரா அஜ்மாமி சிக்ல பூர என்ன செய்யறது, தமிழ்ல சொல்லுவாங்க, அதாவது பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சொல்லி ஹமாரா அஜ்மாமி சிக்ல கா பாய் டைம் பராபர் உனக்கு क्या बात करेंगे आप वक्त बराबर नहीं टाइम बराबर नहीं बा उसका அப்படின்னு ஒரு செகண்ட்ல சொல்லிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய குஃபருடைய வார்த்தைன்னு அவருக்கு தெரியல. சிந்திச்சு பாருங்க, இது விளையாட்டுத்தனமா அவங்க நினைக்கிறாங்க, இது குஃபருடைய வார்த்தை. அல்லாஹ் அக்பர். இது ஒரு காலம் வரும், உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா ஈமானை பறித்து விடுவான். நௌசுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாய் நான் விளையாட்டுக்கு சொல்லல பாய், இன்னைக்கு நீங்க சர்வ சாதாரணமா சொல்றோம் நேரம் சரியில்லை பாய், வக்து பராபர் நஹி ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குஃபருடைய வார்த்தைகள். அல்லாஹ்வே சரியில்லை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா நான் சரியில்லை அப்படின்னா உன் உள்ளத்துல எதுக்குடா ஈமான் வைக்கணும், தூக்குடா ஈமான் அப்படின்னு எடுத்துருவான். நௌசுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால பெரியவர்களே, நேரத்தையும் காலத்தையும் நிமிடங்களையும் மானங்களையும் குறை சொல்வதை நாம் விட்டுவிட வேண்டும். பெரியவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நீங்க நேர காலங்கள்ல ஷரியத்துல நல்லது கெட்டது கிடையாது பாய். பாய் நல்லா தெரியும் முகமது அலி பாய், நேரம் காலங்கள்ல நல்லது கெட்டது ஷரியத்துல கிடையாது. அதாவது இந்த நாள் நல்லா இருக்கு, திங்கட்கிழமை நல்ல நாள், சனிக்கிழமை மோசமான நாள், செவ்வாய்க்கிழமை விளங்காத நாள், மற்ற மாசம் நல்ல மாசம், சஃபருடைய மாசம் பீட பிடிச்ச மனுஹூஸ் முசீபத்துடைய மாதம், ரம்ஜான் மாசம் தான் பரக்கத்தான மாசம் அப்படிங்கிறது ஷரியத்துல கிடையாது. ஜஹீர் भाई अच्छा समझना, जमाना दुनिया के अंदर अल्लाह ताला ने कौन सा वक्त भी जमाना भी अच्छा बुरा नहीं है. तमाम चीजें, तमाम औकात, तमाम जमाने अल्लाह के बनाए हुए चीज हैं. अल्लाह खुद कहता है इन्ननी अना दहर, मैं ही जमाना हूं. अगर कोई आदमी जमाने को गाली देगा, वक्त को गाली देगा, महीना सफर महीना मनहूस महीना है, मुसीबत का महीना है, अगर कोई आदमी कहेगा तो अल्लाह के रसूल ने कहा कि वो अल्लाह को मनहूस समझता है. नौजुबिल्लाह, क्या मुसलमान होने के बावजूद अगर कोई आदमी अल्लाह को मनहूस समझेगा, उसका ईमान सुल्ब हो जाएगा भाई, उसका ईमान खत्म हो जाएगा. ये कुफ्र की बात है, शिर्क नहीं, कुफ्र की बात है. अल्लाह हिफाजत करे अपनी कौम को ऐसी बर्बादी से, आमीन. பெரியவர்களே, அப்ப நேரம் காலங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க. ஷரியத்துல என்னஜி, எல்லாமே நல்ல நேரம் தான், எல்லாமே நல்ல நாள் தான், அதுல கெட்டது கிடையாது. சதி பாய், கெட்டது எப்பயுமே கிடையாது. எல்லா நேரங்கள், எல்லா மாதங்கள், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுர்முன். 12 மாதங்கள், எல்லா மாதங்களுமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவை. 12 மாதங்கள் எல்லாமே நல்ல நாளங்கள், நல்ல நேரங்கள், நல்ல மாதங்கள். எதுலையுமே நஹுசத்து கிடையாது, எந்த மாதத்திலையுமே முசீபத்துகள் கிடையாது, எதுவுமே முசீபத்தான மாதங்கள் இல்லை. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. எல்லா நேரங்கள், எல்லா காலங்கள், எல்லா நிமிடங்கள் எல்லாமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது, எல்லாமே நல்ல நாள் தான். முஸ்லிமே சப்பி अच्छा जमाना, अच्छा टाइम, अच्छा वक्त, अच्छा दिन है, उसमें कोई बुराई नहीं है. ஆனா ஷரியத்துல சிறப்பு சிறப்பு இல்லை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் தெளிசா நல்லது கெட்டது இது கிடையாது. ஷரியத்துல எல்லாமே நல்லதுதான், கெட்டது கிடையாது. விளங்கணும், ஷரியத்துல நேரங்கள் காலங்கள் கெட்டது பில்குல் கிடையாது. எல்லாமே நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள். ஏன்? எல்லாமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது. முசீபத்தா இருந்தா அல்லாஹ் படைப்பானா? பாய், முசீபத்தா இருந்தா படைப்பானா? படைக்க மாட்டான். அப்ப எல்லா நேர காலங்கள் எல்லாமே அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது, எல்லாமே நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள், நல்ல மாதங்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கெட்ட நேரங்கள், கெட்ட காலங்கள், கெட்ட மாதங்கள், கெட்ட நிமிடங்கள் ஷரியத்துல இல்ல இல்ல இல்ல. ஆனா ஷரியத்துல நேரம் காலங்கள்ல ஒன்னை காட்டிலும் ஒன்னு சிறப்பு இருக்கு இல்ல இருக்கு. இப்போ ஒண்ணுமில்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரி ஷரீஃப் ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் ஏதாவது கடை வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறார், கடை திறப்பு விழா செய்யறாரு,
வீட்டுக்கு ஏதாவது அல்லா அடிக்கிற வீடு கட்டியிருக்காரு, இப்ப அந்த வீட்டுக்கு போகணும், குரான் ஃபானி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஷரீத்துல சொல்லப்படுது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காட்டிலும் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை செய்யுங்க, அது சிறந்த உகந்த நாள். கெட்ட நாள்னு சொல்லல ஷஃபிபாய், விளங்கணும். கெட்ட நாள்னு சொல்லல. நீங்க சனிக்கிழமையை காட்டிலும், அதுவும் நல்ல நேரம் தான், அதுவும் நல்ல காலம் தான், அந்த செவ்வாய்க்கிழமையை காட்டிலும் நீங்கள் ஒரு திறப்பு விழா செய்றீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வைங்க, சிறப்பான நாள். கெட்ட நாள்னு சொல்லல, சிறப்பான நாள். வெள்ளிக்கிழமை வைங்க, சிறப்பான நாள். வியாழக்கிழமை வைங்க, சிறப்பான நாள். புதன்கிழமை வைங்க, சிறப்பான நாள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கெட்டதுன்னு சொல்லல. சனிக்கிழமை ஒருத்தர் கடை ஓபன் பண்ணாம நாசமா போயிடுவானா? நாசமா போயிடுவானா? இல்ல, அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லல. தில்க ருசுல் ஃபஸல்னா பஅஸுக்கும் அலா பஅஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்க நபிமார்கள் ரசூல்மார்களிலே எல்லாருமே ஒரே ஸ்தானத்துல கிடையாது. சில ரசூல்களை காட்டிலும் நாம் சிறப்பை கொடுத்திருக்கின்றோம். என்ன முகமது அலி பாய் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்கள காட்டிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்க இல்லைங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்களை காட்டிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்க. ஏன்? நபிமார்கள் ரசூல்மார்களை காட்டிலும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் சிறப்பு இருக்கு. ஆனா காத்துமுன் நபி சர்தாஜே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களை காட்டிலும் சிறந்தவர்கள். இமாமுல் அம்பியா, சய்யிதுல் அம்பியா அப்படிங்கிற போஸ்ட் கொடுத்தா அல்லாஹ், சரிங்களா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில்க ருசுல் ஃபஸல்னா பஅஸுக்கும் அலா பஅஸ். நபிமார்கள் ரசூல்மார்களிலே நாம் சிலரை காட்டிலும் சிறப்புகளை கொடுத்திருக்கின்றோம், அவங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்திருக்கின்றோம். அதே போன்று நாட்களிலேயுமே நேரங்களிலேயுமே காலங்களிலேயுமே மாதங்களிலேயுமே சிலரை காட்டிலும் அந்தஸ்திற்கு உயர்ந்தது சிறப்பு என்பதாக. கெட்டதுங்கிறது கிடையாது, எல்லாமே நல்லதுதான். ஆனா சிறப்பா சிறப்புலையா, இதுதான் இப்ப டாபிக். இப்ப ஒண்ணுமில்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க வெள்ளிக்கிழமை சஃபர் செய்யாதீங்க, முடிஞ்சா திங்கக்கிழமை செய்யுங்க. ஏன்? வெள்ளிக்கிழமை பிரயாணம் செஞ்சா ஜும்மா விட்டு போயிடும். அதனால ஜும்மா கிழமை நீங்க என்ன செய்யாதீங்க, பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். யார் சொல்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு. அதே பெருமானார் சொல்றாங்க, அஸ் ஜுமாத்து சய்யிதுல் ஐயாம், அல் ஜுமாத்து சய்யிதுல் ஐயாம். 7 நாள் இருக்கு வாரத்துல, அந்த 7 நாட்களிலே எல்லா நாளை காட்டிலும் ஜும்மா தலை நாளா இருக்குது, ஜும்மா தலைநகரமாக இருக்குது. ஜும்மா அன்னைக்கு நமக்கு ஈதுடைய நாளா இருக்குது, மலக்குமார்களுக்கு ஈதுடைய நாளா இருக்குது. இதே திங்கள் செவ்வாய் புதன்ல கிடையாது. அல்லாஹ் சொல்றா ஜும்மா. ஜும்மா அல் ஜும்மா சய்யிதுல் ஐயாம். நாட்களிலே தலை சிறந்த தலை நாள் எது? ஜும்மாவுடைய தினம். அந்த ஜும்மாவுடைய தினத்தில் நீங்க நல்ல காரியம் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில கடை ஓபன் பண்ணுங்க, வீடு ஓபன் பண்ணுங்க, நல்ல தொழில்துறைகளை செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா மற்ற மாதங்கள் கெட்ட நாள், கெட்ட மாதம் என்பதாக ஷரீயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் மூட நம்பிக்கையாக நினைப்பது குஃபுருடைய வார்த்தைகள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகள். பெரிய அன்பர்களே, இன்னைக்கு சஃபருடைய மாதம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மள ரொம்ப பேர் எதுவுமே செய்யறது இல்லை. பச்சா தூமி அந்த ஃபோன் கருக்க பூச்சி அதை கரெக்ட் தெக்கல சார். அந்த பையன் மாணவ மாஷா அல்லாஹ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் போட்டார், வசந்தன் கோல வேலை செய்கிறார் பாருங்க. அந்த பையனுடைய இதுன்னு இந்த டாபிக் அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய கிருபையில மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தி விட்டார். அவரு கேட்டார், ஹதரத் சஃபர் का महीना कैसा हजरत? अल्हम्दुलिल्लाह, அல்லாஹ்வுடைய மாசம். ஹதரத் சப்பலாம் சொல் ஏனானே போல்தேனா ஹதரத் சசிஜனாங்கன்னு அப்படிதான் அவர்கிட்ட கேட்டார். செருப்பெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே சஃபருடைய மாதம். அட பாவி, யார் சொன்னாங்க? நானி போல்தேன், घरामे बड़े ஞாம் போல்தேன். இதுல இன்னொரு லாஜிக் தெரியுமா உங்களுக்கு சாதிக் பாய்? सफर में शुरू का 13 दिन ही देखो, 13 दिन ही देखो, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க, 13 தேசி. 13 தேசி. இந்த சஃபருடைய 13 நாள்ல அதிகமா முசீபத்து இறங்குமாம். எங்க இறங்கும், யார் மேல இறங்கும் இதுவரைக்கும் தெரியல. सफर में 13 तेजी, 13 तेजी, क्या 13 तेजी? सफर का महीने का जो पहला 13 दिन ही नहीं, அதுல ரொம்ப மோசமான பீடை, விளங்காத ஜன்மம், மோசமான முசீபத்துக்கெல்லாம் வந்துரும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாத. ये सेठ भाई स्पेनर पकड़ो लोगो जी, सफर का 13 दिन होता सो होता அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு நானி தாதி போல. இதுல இன்னொரு லாஜிக் இருக்கு தெரியுமா உங்களுக்கு முத்தலி சார்? ये सफर का महीना का आखिरी में आखिरी चक्षम मांगा,
आखिरी शासन में क्या करेंगे कि तो हमारे नानी 1 किलो अरसी, एक ईच एक अंडा, इसकी माता पता सुन दे, एक अंडा, छोटा रत्ती नल्लन्ने, एक कुंडे छोटा है नहीं, छोटा रत्ती वो 50 ml भी रंगानी, उसमें भी डालेंगे नहीं, बुड्ढी ज़्यादा कम डालेंगी, கொஞ்சூண்டு எண்ணெய், கொஞ்சூண்டு பருப்பு, கொஞ்சூண்டு என்னது ஒரு முட்டை, ஒரு 10 பைசா. இப்பெல்லாம் பிச்சைக்காரனே வாங்க மாட்டீங்கடா. நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா நம்மள ஏத்தி பாக்குறா. வாடா நீ என்ன விட மகா ஃபகீரா இருக்கு, வாடா நம்ம போடா அப்படி. பெரிய பிள்ளைங்க 1 ரூபா, 8 ஆனே 10 பைசா இதெல்லாம் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அதில் கை வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆசிரி சஷம்பா நாங்களாம் செஞ்சிருக்கோது எங்கள் வீட்டில். மூட நம்பிக்கை செஞ்சு இல்லாதப்பட்ட மிஸ்கினுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. முஸ்பில்லா எதுக்கிட்ட அப்படின்னா, அப்பா சஃபர் கா ஆகிரி சஷம்பா இஸ்மாயில் பாய் கட்ட முகப்பத் தொலைஞ்சாரா பாவா அப்படின்னு. இதில் என்னென்ன எண்ணெய் தேய்ச்சி வேற குளிப்பாங்க. आखिरी चशंबा होगा तो तेल लगने को पानी नना की मुसीबत उतरिया न सो उतर जाना करो. नौजुबिल्ला எல்லாம் பக்கா மூட நம்பிக்கை, ஷரீயத்தில் இல்லாத மோசமான குஃபருடைய வார்த்தைகள் இது எல்லாமே. பெரியன்பர்களே, அப்படி சஃபருடைய மாதத்துடைய முதல் 13 தேரா தேசி அப்படின்னு பேரை வச்சு கடைசி சஃபர் முடியும் போது இதையெல்லாம் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலா முசீபத்தை நம்முடைய உள்ளத்துல நம்முடைய சிந்தனையில அப்படியே தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, சஃபருடைய மாசத்துல எந்த ஒரு நல்லதும் வாங்கறது இல்லை, கல்யாணம் காட்சி செய்யறது இல்லை, எந்த வியாபாரமும் செய்யறது இல்லை, எந்த துவாவும் கிடையாது. நௌசுபில்லா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கடைசியில முடிச்ச விஷயம் நேரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, அவங்களுக்கு 11 மனைவிகள். அதுல ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு ஒரு மனைவி. முத்தலிசா கவனமா கேட்கணும். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படிங்கிற ஒரு மனைவி, அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் எந்த மாசத்துல கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா சஃபருடைய மாசத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. நீங்க எந்த ஆலிம்கிட்ட போய் கேட்கலாம். ஷமாயிலே திர்மிஸில அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹஜரத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமும் சஃபருடைய மாதத்தில் தான் நடந்தது. அதுவும் சஃபர் 9ல நடந்தது. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய மாசம், முசீபத்துடைய மாசம், மன்ஹூஸ் நஹூஸத்துடைய மாதம் அப்படி நினைச்சிருந்தார் அப்படின்னா அவர் கல்யாணம் செஞ்சிருப்பாரா? சாலிம் பாய் கரேங்க கி கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டார். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணம் சஃபருடைய பிறை 9ஆம் தேதி வியாழக்கிழமை நடந்தது என்பதாக ஹஜரத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷமாயிலே திர்மிஸில அறிவிக்கிறாங்க. முதல் ஆதாரம் இந்த ஒரு விஷயத்திலேயே எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. சஃபருடைய மாதம் பீடை மாதம் அல்ல. இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும் நமக்கு. என்ன பாய்? சரி, இது இல்லாம இன்னொரு ஹதீஸ் சொல்றோம். ஹஜரத்தே அலி ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாத்துடைய மிகப்பெரிய சிங்கம் யாரு? ஹஜரத்தே அலி ரலியல்லாஹு தஆலா. ஹஜரத்தே அலியுடைய திருமணம் ஹஜரத்தே ஃபாத்திமத்து ஸுஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களுடைய திருமணம் சஃபருடைய 13ஆம் தேதி நடந்தது என்பதாக அபூ தாவூத் ஷரீஃப், நஸை ஷரீஃபுடைய கிதாபுல ஹஜரத்தே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். யாருடைய கல்யாணம் ஜி? தன்னுடைய மகள் ஃபாத்திமா பிஸஅத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய இதய துண்டு. ஃபாத்திமத்து ஸுஹ்ரா சொர்க்கத்துடைய தளபதி, எல்லா சொர்க்க நாயகிகளுக்கெல்லாம் அவதான் தலைவி என்பதாக சொல்லப்பட்ட ஃபாத்திமத்து ஸுஹ்ரா அவங்களுடைய திருமணம் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலாவோட திருமணம் நடந்தது. எப்ப நடந்துச்சு? சஃபருடைய 13. அதுவும் வியாழக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு. ஷமாயிலே திர்மிதி, அபூ தாவூத் ஷரீஃப் கிதாபுகள்ல ஹதீஸுடைய கிதாபுகள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. பெரியன்பர்களே, இவங்களுடைய திருமணத்தை காட்டிலும் உயர்ந்த திருமணம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? சரி பாப்பீங்க. ஹஜரத் அலியுடைய திருமணம் ஹஜரத் ஃபாத்திமா நாயகியுடைய திருமணத்தை காட்டிலும் தலை சிறந்த உயர்ந்த திருமணம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட திருமணம் எந்த மாசத்துல நடந்துச்சு? சஃபருடைய 13ஆம் தேதி நடந்துச்சு. வியாழக்கிழமை அசர் துளிக்கு பின்னாடி இந்த திருமணம் நடந்துச்சு. இவங்க என்ன விளங்காம போயிட்டாங்களா? பாபு பாய் क्या भाई हम बोलते हैं सफर का महीना नकोरा बाबा करा तो तू उर्कुड़ी छोंगा नहीं அப்படின்னு बर्बाद हो जाएगा. என்ன விளங்காம போயிட்டாங்களா? அவங்க மூலியமா யார் பிறந்தா?
ஹதரத்தே இமாம், அல்லாஹ் அக்பர், ஹதரத்தே இமாமைன் சையதுனா இமாம் ஹசன் வ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ரெண்டு சிங்க குட்டிங்க பிறந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தொழுகையில எவ்வளவு கவனமா இருந்தாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேர்த்துக்கும், அந்த தம்பதிகளுக்கு பிறந்த அந்த குழந்தைகள் யாரு? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலால சண்டை போடுறாங்க. கர்பலால சண்டை, பயங்கரமான சண்டை. அசருடைய நேரம், குறிப்பா குறுகிய நேரம். அந்த நேரத்துல சூரியன் மறைய போகக்கூடிய கண்டிஷன். ஹஜரத் இமாம் ஹுசைன் சொன்னாங்க, அவருடைய சகோதரர் அப்பாஸ் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நேரா போய் யசீதுடைய தளபதி ஜிபான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார், அந்த ஜிபான் கிட்ட போய் சொல்லி கொஞ்ச நேரத்திற்கு யுத்தத்தை நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் தொழுக வேண்டும். அல்லாஹ் அக்பர். हम नमाज पढ़ना है, असर की नमाज का वक्त बहुत कम है, कज़ा हो जाएगी. எங்க சொல்றாங்க ஜி? யுத்த காலத்துல சொல்றாங்க ஜி. ரத்த வெள்ளம், ஈட்டி, எல்லா இடத்துல ரத்த வெள்ளம், பயங்கரமான வாள், போர், யுத்தம், லட்சக்கணக்கான மக்கள். அந்த நேரத்துல சொல்றாங்க, யுத்தத்தை கொஞ்ச நேரம் நிறுத்து, நாங்க தொழுகணும். அவன் சொல்றான், தளபதி முடியாது. அவன் நினைச்சுக்கிட்டான், நிறுத்தினா இவங்க நம்மள அடிச்சிருவாங்க, அதனால நிறுத்த மாட்டேன், தொடர்ந்து அடிப்பேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல ஹஜரத் அப்பாஸ் வந்து சொல்றாங்க தன்னுடைய சகோதரர்கிட்ட, பையா அவன் நிப்பாட்ட மாட்டேங்கிறான், சண்டையை தொடர்ச்சியா செய்தங்கிறான். ஹஜரத் இமாம் ஹுசைன் சொன்னாங்க, ரெண்டு பகுதிகளாக பிரியுங்கள். ஒரு பகுதி யுத்தங்கள் செய்து கொண்டே இருக்கும், எதிரிகளை தாக்கிக் கொண்டே இருக்கும், யுத்தம் செய்வார்கள். மறுபகுதி அசருடைய தொழுகை, இமாம் ஜமாத்தோட மைதானத்திலே, கர்பலாவுடைய மைதானத்திலே தொழுகை நடக்கின்றது. அவர்கள் தொழுக வேண்டும். அவர்கள் தொழுக முடிச்சு வந்த பிறகு யார் யுத்தங்கள் செய்தார்களோ அவர்கள் போய் தொழுக வேண்டும். அந்த ஜமாத் இவங்களோடு வந்து யுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு தொழுகை எவ்வளவு சர்வ சாதாரணமா நம்ம விட்டுறோம் ஜி. अल्लाह अबू भाई कितना मामूली बात, सर का दर्द, सर्दी, हाथा पैर में दर्द है, थोड़ा थक गया, इंसान नमाज को छोड़ दिया. कितने आदमी ऐसे हैं, अजान की बोली अपने कानों में लेता है, नमाज चलती है, बाहर बैठकर बेकार बिट्टी के बातें करता है, कहता है कि हम मुसलमान हैं. कितना झूठा मुसलमान भाई ने, कितना झूठा मुसलमान. लेकिन हमारे इमाम हजरत इमाम हुसैन रज़ियल्लाहु ताला अन्हु जंगे मैदान में भी नमाज को नहीं छोड़ा, जंगे मैदान करबला में भी नमाज को नहीं छोड़ा. कहा कि आधे आदमी नमाज पढ़ेंगे, आधी जमात जंग करेगी, और जब नमाज पढ़कर वापस आएंगे आधी जमात जो जंग करते हैं वो नमाज पढ़ेंगे, नमाज को किसी हाल में नहीं छोड़ेंगे. ये मुसलमान है. அப்படிப்பட்ட ஒரு இமாம் சஃபருடைய மாதத்திலே இந்த ரெண்டு தம்பதிகளுக்கு பிறந்த மிகப்பெரிய சிறப்பான குழந்தை யாரு? ஹஜரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. சிந்திச்சு பாரு. அதனால பெரியவர்களே, சஃபருடைய மாதம் பீடை பிடித்த மாதம் அல்ல. யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். நேரத்தையும் காலத்தையும் நேரங்களையும் காலங்களையும் குறை சொல்லாதீர்கள். குறை சொன்னால் அது அல்லாஹ்வையே நீங்கள் குறை சொல்கின்றீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பு. ஒரு செகண்ட்ல நம்ம சொல்லிடுறோம், टाइम बराबर नहीं बा, पानी मतलब गाड़ी में पड़ेगा, शैतान का बच्चा गाड़ी चढ़ा लिया, मामा चले गए, नानी बोलती उन्हें क्या रे करेंगा, अच्छा उन्हें क्या रे करेंगा, टाइम बराबर नहीं, बुड्ढी भी जिंदा जला डालना इसकी पता सो होता है. பெரியவர்களே, ஆக நேரத்தையும் காலத்தையும் குறை சொல்வதை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வுக்காக விட்டுடுங்க. குஃப்ருடைய வார்த்தைகள் ஈமான் பறி போயிடும். அதனால எல்லா நேரங்களும் நல்ல நேரம். நேரங்களிலே நல்லது கெட்டது கிடையாது, எல்லாமே நல்லது தான், கெட்டதே கிடையாது. ஆனா சிறப்பு இல்ல, இது கண்டிப்பா செய்யமா இன்ஷா அல்லாஹ். சஃபருடைய மாதத்துல இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது கல்யாணம் காட்சி எல்லாம் பொருட்கள் வாங்குறது பிடிக்கிறது வச்ச चप्पल तो अबूश लेता होता सुंदर, सफर का महीना रहता बरा, कोसा महीना रहता बरा, पहनने का चप्पल अबूश लूंगा அப்படின்னு நினைச்சு முடிவெடு இன்ஷா அல்லாஹ். செய்யமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தீனை சரியான முறையில் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் முதலில் எனக்கும் தாங்களுக்கும் உலகத்திற்கு கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.